राधे कृष्णा। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो राधा रानी की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो यमुना मैया की जय। பிருந்தாவனம் அந்த வார்த்தையிலேயே ஒரு அழகு. பிருந்தா அப்படின்னா துளசின்னு அர்த்தம். பிருந்தா பிருந்தாரண்யம் அப்படின்னு நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியினுடைய க்ஷேத்திரத்தை சொல்லுவோம். அது பிருந்தாரண்யம், இது பிருந்தாவனம். பிருந்தா பிருந்தா இதெல்லாம் துளசியை குறிக்கக்கூடிய நாமங்கள். கண்ணனுக்கோ துளசி அவ்வளவு பிடிக்கும். இந்த பிருந்தாவனத்துல எல்லாம் உண்டான். சாதாரணமா சொல்லும் பொழுது சொல்லுவா, துளசி கானனம் யத்ர யத்ர பத்மவனானி ச வசந்தி வைஷ்ணவோ யத்ர தத்ர சந்நிஹிதோ ஹரிஹி. எந்த இடத்துல துளசி இருக்கிறதோ, எந்த இடத்துல தாமரை பூக்கள் இருக்கிறதோ, எந்த இடத்துல பகவத் பக்தர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி. அந்த இடத்துல ஹரி எப்பொழுதுமே நித்தியவாசம் செய்கிறான் அப்படின்னு இருக்கு. இப்ப இது மூணு ஒரு இடத்துல இருந்தா அப்ப ஹரி வேற எங்க போகிறது? இந்த மூணும் இருக்கிற இடம் பிருந்தாவனம். துளசி, தாமரை, பக்தர்கள் எல்லாம் சேர்ந்தது பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனத்தை எவ்வளவு வசதி அப்படின்னு கண்ணனே சொல்றான். பிருஹத் கௌதமிய தந்திரா அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. பிருஹத் கௌதமிய தந்திரா. அதுல கண்ணன் சொல்றான், இதம் பிருந்தாவனம் ரம்யம் மம தாமைவ கேவலம் அத்ர மே பபாவஹ பக்ஷி மிருகா கீடாஹ நராமராஹ பஞ்சயோஜனமேவாஸ்தி வனம் மே தேஹரூபகம். கிருஷ்ணன் சொல்றான், பிருந்தாவனம் என்னுடையதான தாமம். சம்ஸ்கிருதத்துல கேவலம் அப்படின்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். தமிழ்நாடு மாதிரி கேவலம்னா மட்டும்னு அர்த்தம், மட்டம்னு அர்த்தம் இல்லை. தமிழ்ல கேவலம்னா மட்டம்னு அர்த்தம் இல்லையா. சம்ஸ்கிருதத்துல ஒன்லி அப்படின்னு அர்த்தம். இதம் பிருந்தாவனம் ரம்யம் மமதாம ஏவ கேவலம், அது என்னுடைய தாமம். அத்ரமே பபாவஹ பக்ஷி மிருகாஹ கீட்டாஹ நராமராஹ பஞ்சயோஜனமேவாஸ்தி வனம் மே தேஹரூபகம். இந்த பிருந்தாவனம் அவ்வளவு வசதி. இங்க இருக்கக்கூடிய பூதபேத பிசாசுகளோ, பறவைகளோ, மரங்களோ, புழு பூச்சிகளோ, மனிதர்களோ, தேவர்களோ, என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இந்த இடத்துல உயிரை விடும் பொழுது அவர்கள் என்னுடைய கோலோக பிருந்தாவனத்தையே அடைகிறார்கள் அப்படின்றான். இந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவர்கள், ரமணீயமயமான இந்த பிருந்தாவனத்தில் வசிக்கக்கூடியவர்கள் எவராயினும் அவர்கள் என்னுடைய கோலோகவனத்தை அடைகிறார்கள்னு கண்ணனே வாக்கு கொடுத்திருக்கான். அப்ப இதை விட வேற என்ன வேணும்? சரியா?
அப்ப இந்த பிருந்தாவனம் அத்தனை சிரேஷ்டம், வசதி அனுபவிக்க வேண்டிய ஒன்று. பிருந்தாவனத்தினுடைய மகாத்மியத்தை ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்துல காண கிடைக்கிறது. ரொம்ப அழகா இருக்கு. பத்ம புராணத்துல நாரதர் சொல்றார், ஒரு சந்தர்ப்பத்துல நாரதர் இப்படி பல பக்கம் போற, எந்த பக்கம் போனாலும் கலியினுடைய கோரமா இருக்கு. அதனால ரொம்ப வருத்தப்பட்டு, சரி நாம பாட்டுக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நேர பிருந்தாவனம் போவோம், அங்க போனா மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்னு வர. ஊர் முழுக்க சுற்றுறா, உலகம் முழுக்க சுற்றுறா, எல்லாரும் வேஷதாரிகளா இருக்கா, ஏமாத்தக்காரர்களா இருக்கா, யாரும் ஒழுங்கா பக்தி பண்ணல, ஸ்ரத்தையோட இல்லை, நாமோ வாழறா. சரின்னு ஒரு இப்படி அந்த பக்கமா போனா யாமுனம் ததமாபன்னோ யத்ர லீலா ஹரேரபூத். சரி, யமுனா தீரத்துக்கு போவோம், அங்கதானே கண்ணன் நிறைய லீலைகள் பண்ணிருக்கான், அங்க போகலாம் அப்படின்னு வந்தா, அந்த இடத்துல ஒரு வயசான 2 ஆண்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கா. அவர்கள் பக்கத்துல ஒரு இள வயசு பெண் உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கா. யாராவது தன்னுடைய துன்பத்தை துடைப்பார்களா அப்படின்னு அப்படி கண்கள் தேடுறதான் அவளுக்கு. அப்ப நாரதரை பார்த்த உடனே அந்த பெண் பேசினாளாம். பாலோ வாச போ போ சாதோ க்ஷணம் திஷ்டம் மச்சிந்தாமபி நாசய தர்ஷனம் தவ லோகஸ்ய சர்வதா கஹரம் பரம் சர்வதா கஹரம் பரம். ஒரு க்ஷணம் நில்லுங்க ஹே சாதுவே, என் மனசுக்கு ஒரு சமாதானம் வேணும், உங்களை பார்த்தோடனே என் துக்கமெல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னுடைய கஷ்டத்துக்கு நிவர்த்தி எதான சொல்லுங்கோ, யாரம்மா நீ அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்ப அவர் சொல்றா, தேவி சொன்னாலாம், அகம் பக்திரிதி க்யாதா இமௌ மே தனயௌ மதௌ ஞான வைராக்ய நாமானௌ காலயோகேன ஜர்ஜரௌ. நான் பக்தின்னு என்னுடைய பெயர், இந்த இருவரும் ஞான வைராக்கியம்ன்ற என்னுடைய 2 குழந்தைகள். பக்தி தேவி, பக்தியினுடைய குழந்தைகள் ஞானமும் வைராக்கியம். அப்ப நீங்க தனியா ஞானம் வைராக்கியம்னு சிரமப்பட வேண்டாம், பக்தி பண்ணாலே போதும், ஞானமும் வைராக்கியமும் வந்துடும். பக்தி தான் பக்தி சுலபம், அப்படிதான் நம்ம குலசேகர ஆழ்வார் சொல்றார், பக்தி சுலபம். யார் பக்தி பண்றாங்களோ அவர்களுக்கு ஞானமும் வைராக்கியமும் தானா வந்துடும். அப்ப அவர் சொல்றான், நான் திராவிட தேசத்துல உற்பத்தி ஆனவள், கர்நாடகத்துல வளர்ந்தவள், மகாராஷ்டிரம் கூர்ஜரத்துல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பலகீனமானேன், இந்த பக்கம் அப்படி வர 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 என் உடம்பு இன்னும் பலகீனமாயிடுத்து, குழந்தைகளுக்கு ரொம்ப பலகீனமாயிடுத்து. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. விருந்தாவனம் புனப்பிராப்பிய நவீனேவ சுரூபிணி ஜாதாகம் யுவதி சக்கிய சம்யக்கு பிரேஷ்டரூபாது சாம்பிரதம். என்னமோ தெரியல, இந்த பக்கம் வந்தவன நான் இளமையாயிட்டேன், என் பிள்ளைகள் ஒன்றும்
வயசானவர்களா இருக்கா உலகத்துல. அம்மா வயசானவளா இருப்பா, பிள்ளைகள் நல்ல வயசுக்காராளா இருப்பா. எனக்கு புரிய மாட்டேங்கிறது, எனக்கு இளமை வந்துடுத்து, ஆனா இந்த பசங்களுக்கு ஒன்றும் முதுமைதான் இருக்கு, நிதானம் பண்ணுங்கோளேன் எனக்கு அப்படின்னு ஒன்று நாரதர் கொஞ்ச நேரம் யோசிச்சாரா. யோசிச்சு தியானம் பண்ணார். உடனே நாரதர் சொன்னார், அம்மா நான் சொல்றத கேளு, இந்த கலியினுடைய யுகத்தினாலே உனக்கு அப்படி ஆயிடுத்து. தேன லுப்தக சதாச்சாரோ யோக மார்க ஸ்தபாம்சிச்ச. கலியில யாருக்கும் ஆசாரமோ இல்லாட்டி பெருசா ஒரு ஸ்ரத்தையெல்லாம் கிடையாது, என்னமோ பண்ணிட்டு இருக்கா. இந்த கலியுகத்துல உன் பிள்ளைகளான ஞானத்தையும் வைராக்கியத்தையும் போஷிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அதாவது போஷிப்பதற்கு நான் யாருக்கும் ஞானம் வைராக்கியம்லாம் வேண்டாம், அதுல ஒன்றும் பெரிய ஸ்ரத்தையும் இல்லை, அதனால அவர்கள் இப்படி இருக்கா. நீ வந்த உடனேயே நீ சொன்ன பாத்தியா, பிருந்தாவனம் வந்த உடனேயே நீ யுவதியானாயின்னு. ஏன் தெரியுமா? பிருந்தாவனஸ்ய சம்யோகாத் புனஹத்வம் தருணீனவா தன்யம் பிருந்தாவனம் தேன பக்திர் நிருத்யதீயத்ர ச. ரொம்ப அழகா சொல்றமா, பிருந்தாவனம் வந்த உடனே உனக்கு இளமை திரும்பிடுத்து. ஏன்னு கேட்டா அந்த பிருந்தாவனத்துல எப்பொழுதுமே பக்திக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. ஏன்னா இது கிருஷ்ணலீலாஸ்தலம் பாத்தியா, இந்த இடத்துல களி கூட ஒன்றும் பண்ண முடியாதுமா. அவ்வளவு அழகான இந்த பிருந்தாவனத்தினுடைய மகாத்மியம் பார்த்துக்கோங்க. யத்பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனாத். தபசினாலே யோகத்தினாலே எந்த பலன் அடைய முடியாதோ அந்த பலனானது கலியுகத்துல கேசவ கீர்த்தினாலேயே கிடைச்சிடுது, கேசவ கீர்த்தனத்தினாலேயே கிடைச்சிடுத்துமா. பிருந்தாவனம் அவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தலம். அங்க வந்தாச்சுன்னா பக்தி தானா வந்துடும். அதனாலே உனக்கு இளமை திரும்பியது. இது என்ன ரகசியம்னா, ஒருவேளை எப்பயாவது உங்களுக்கு பக்தியே இல்லையோ, பெருசா பகவான் இடத்துல ஈடுபாடே இல்லையோ, மனசுல ஒரு ஸ்ரத்தையே இல்லையோ, என்னமோ வெளிவேஷமா நான் நடிச்சுட்டு இருக்கேனோ அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்காவது தோணிடுச்சுனா, தோணும், தோணாமல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம கதை நமக்கு தெரியும்ல. அப்பெல்லாம் உடனே என்ன பண்ணுங்கோ, ஸ்ரீ பிருந்தாவனம் போயிடுங்கோ. ஒருவேளை ஏற்கனவே போயிருந்தேள் அப்படின்னா இந்த பிருந்தாவனத்தை நினைச்சுக்கோங்க. தானா உங்க பக்தி அப்படி ஜம்முன்னு புத்துயிர் பெற்றுவிடும், புத்துணர்ச்சி அடைஞ்சிடும். ஏன்னா பக்தினா என்ன? சாத்து அஸ்மின் பரம பிரேம ரூபா. இப்படிதான் நாரதர் பக்தி சூத்திரத்துல சொல்றார். பக்தி அப்படின்றது பகவானிடத்திலே வைக்கக்கூடிய உன்னதமான அன்பு. சரியா? அப்ப இந்த பிருந்தாவனத்துக்கு பத்தி நினைச்சா தெரியுமா ஆகும். அங்க எல்லாருமே கிருஷ்ணன் அன்பு உடையவர்கள். என்ன அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு.
யாருக்கு அன்பு இல்லையோ அவர்கள்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் உரியவர்கள். யாருக்கு அன்பு இருக்கோ அவர்கள் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. உலகத்துல யாருக்கு நிறைய அன்பு உண்டு? அப்கோர்ஸ் கிருஷ்ணனுக்கு. அதனால கிருஷ்ணன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா, பொது சொத்து. ஆனா அவரவர்களுக்கு தனி சொத்து. தேவகிக்கு ஒரு கிருஷ்ணன் தான், யசோதைக்கு ஒரு கிருஷ்ணன் தான், எல்லாருக்கும் ஒரே கிருஷ்ணன் தான். ஆனா அவரவர்கள் அனுபவிக்கும் பொழுது அவரவர்களுடைய கிருஷ்ணன். அதே சமயத்தில் எல்லாருக்கும் பொதுவான கிருஷ்ணன். இந்த பிருந்தாவனத்துல ஏழை, பணக்காரன், படகோட்டி, சாது, பிச்சைக்காரன், படித்தவன், படிக்காதவன், குடும்பஸ்தன், பிரம்மச்சாரி, சந்நியாசி, ஆண், பெண், வயதானவர்கள், குழந்தைகள், ஆடு, மாடு, குரங்கு, பன்னி, நாய், மயில், குயில், கிளி, பட்டாம்பூச்சி, புழு, மீன், என்னெல்லாம் கண்ணில் தெரிகிறதோ, எதெல்லாம் கண்ணில் தெரியலையோ, இது எல்லாமே கிருஷ்ண பக்தியில தழைச்சு கிடக்கிறதாம். அதனால பிருந்தாவனம் போயாச்சுன்னா எல்லாருக்கும் போது எல்லாரும் கிருஷ்ணனுடைய தாசர்கள். அதனாலதான் பரஸ்பரம் எல்லாரும் ராதே 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 அப்படின்னு ஜபிக்கிறார்கள். அப்ப பார்த்துக்கோங்க எவ்வளவு வசதி இந்த பிருந்தாவனம்னு பார்த்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு அப்படி குழம்புறது அப்பெல்லாம் கிருஷ்ணா என்ன பிருந்தாவனத்துக்கு அழிச்சுட்டு போ அப்படின்னு கேளுங்க. பிருந்தாவனத்தை நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிருந்தாவனம் அடையணும், அந்த பிருந்தாவனத்தை அனுபவிக்கணும்னு தான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசமே வாங்கிட்டார் 24 வயசுல. பிருந்தாவனம் போயிடணும், பிருந்தாவனத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிருந்தாவனத்துக்காக சந்நியாசம் வாங்கி பாடணும். அந்த பிருந்தாவனம் தரக்கூடிய ஆனந்தத்தை யாரால தர முடியும்? வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமோ? கண்ணனுக்கே ஆனந்தம் தரும் பிருந்தாவனம்னா இப்ப கிருஷ்ண பக்தர்கள் எவ்வளவு ஆனந்தம் கொடுக்கும் இல்லையா? அப்ப பிருந்தாவனம்ன்றது வாழ்க்கையினுடைய லட்சியம். அந்த பிருந்தாவனத்தை அடையணும்னு தானே மீரா அவ்வளவு நாள் தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அந்த பிருந்தாவனத்துல தானே உத்தவனுக்கு ஜோர ஞானம் கிடைச்சது. அந்த பிருந்தாவனம் தானே ராதாராணியினுடைய ஹிருதயம். ராதையும் கண்ணனும் ஒருத்தர் அப்படி அனுபவிச்ச ஒரு ஸ்தலம் ஸ்ரீ பிருந்தாவனம். அதனாலதானே இன்னைக்கும் நிதிவனம், சேவா குஞ்சம், வம்சி பட், ராசலீலாஸ்தலம், ஸ்ருங்கார் பட் நிறைய இருக்கு. அப்படா பக்தி தேவியும் புத்துணர்ச்சி பெற்ற இடம் பிருந்தாவனம். புரியுறதா? பத்ம புராணம் இப்படிதான் சொல்றது. அப்ப கிருஷ்ணா எனக்கு பக்தி கொடுன்னு கேளுங்க. எந்த பக்தி என்ன பிருந்தாவனத்துக்கு அழிச்சுட்டு போகுமோ அந்த பக்தியை கொடுன்னு கேளுங்க. நிச்சயமா சீக்கிரத்திலே இதை கேட்கிறோம் இல்லையா? பிருந்தாவனம் போவதற்கான ஒரு அனுகிரகத்தை ராதாராணி தருவாள். நிச்சயமா கிருப கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். சரியா? அதனால இந்த பிருந்தாவனம் நம்முடைய லட்சியம். புரியுறதா? நான் பொறுமையா தான் சொல்லுவேன். அப்ப இன்னைக்கு பாகவத மகாத்மியத்துல பக்தி தேவிக்கும் திரும்பவும் இளமை திரும்பின இடம் பிருந்தாவனம் அப்படின்னு. அப்ப நம்ம போயாச்சும் நமக்கும் நம்முடைய பக்தியும் இளமையா ஆயிடும். சரியா?
மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, वृंदावन में राधे राधे, बरसाना में राधे राधे, राधे राधे श्याम मिलाधे, राधे राधे श्याम मिलाधे, राधे 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 राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो वृंदावन धाम की जय. राधे कृष्ण.